தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 35 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் பலர் வீடுகளில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். காதர் உசேன், இந்த தீ விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டுச்சு? அதாவது தம்பி தமிழரசன் ஒரு சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல சமையல் செய்து கொண்டு பிறந்த இந்த சிலிண்டர் வெடித்ததால இந்த கண்டியூர்ல பாத்திமா நகர் அப்படிங்கிற பகுதியில வந்து தீ விபத்து என்பது ஏற்பட்டுச்சு தம்பி தமிழரசன். இப்போ வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டதால காத்து காரணமா இந்த தீ வந்து மலை பரவி அருகில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பரவிடுச்சு. இந்த பரவனதன் காரணமா இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஷேக் அலாவுதீன் அப்படிங்கிற ஒரு 50 வயது முதியவர் வந்து ஒருத்தர் சம்பவ இடத்திலே தீயில கருகி உயிரிழந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்மணியும் காயமடைஞ்சிருக்காங்க. மேலும் அந்த வீடுகள்ல உள்ள சிலிண்டர்கள் வந்து இன்னும் வெடிக்காத சூழ்நிலையில வீடுகள் எரிஞ்சிட்டு இருக்கிறதால இந்த தீயணைப்பு துறையினர் வந்து அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம வெளியில நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணி பட்டா சிலிண்டர் வெடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே வெளியில நிக்கிறாங்க. இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து ஆட்கள் வந்து மாட்டிக்கொண்டு உள்ளதாக வந்து இந்த பகுதியில் உள்ள வெளியில வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஆளுங்கள் இருக்காங்க, அவங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. முழுசா அணைச்ச பிறகுதான் தெரிய வரும் தம்பி தமிழரசன். காதர் ஹுசேன், இப்ப தீயை அணைக்கும் பணியில தீயணைப்பு துறையினர் தீவிரமா ஈடுபட்டிருக்கா சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு போதுமான அளவு தீயணைப்பு வாகனங்கள் இருக்குதா, இல்ல மேற்கொண்டு ஏதாவது தேவைப்படுகிறதா? அதாவது இந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சுமார் ஒரு 10 தீயணைப்பு வாகனங்கள் வந்து இந்த தீ அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கு. இந்த தீயணைப்பு வாகனம் மட்டும் இல்லாம இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானப்படை தீயணைப்பு வாகனம், அதாவது ஏரோப்ளேன் இறங்கக்கூடிய அளவு தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு விரைவாக, அதாவது அதிக போர்ஸ் அடிக்கக்கூடிய அந்த ஒரு வாகனம் வந்து அந்த தீயணைப்பு பணியில ஈடுபட்டு இருக்கு. காதர் ஹுசேன், இப்ப ஒருவர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த தீ விபத்துல மற்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேற என்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டு இருக்கு? அதாவது இந்த பகுதியில வந்து இந்த 10க்கும் மேற்பட்ட 108 வாகனங்கள் வந்து தயார் நிலையில வச்சிருக்காங்க. ஏதேனும் சிறு காயம் அடைஞ்சா கூட அவங்களை கொண்டு போற மாதிரியும் உடனே வீட்டுக்கு கொண்டு போற மாதிரி இங்க ஒரு முதலுதவி ஒரு டீம் இங்க இருக்கு. காதர் ஹுசேன், தீ பரவாம தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? தீயை அணைக்கும் பணி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா, அதற்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கா? தீயை பரவாம வந்து தடுத்துட்டாங்க. மேக்சிமம் அந்த அதிகப்படியா வந்து தீயை அருகில் சின்ன தீ விபத்து எல்லாத்தையும் அணைச்சிட்டாங்க. ஒரு சில வீட்டுல தான் இன்னும் தீ எரிஞ்சிட்டு இருக்கு. மற்றபடி தீயணைப்பு வாகனங்கள் அருகில் எரிஞ்சிட்டு இருந்த எல்லாத்தையும் அணைச்சிட்டு இந்த தீயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு 10 நிமிஷத்துல அதையும் அணைச்சிருவாங்க. காதர் ஹுசேன், இன்னும் எத்தனை பேர் அந்த தீயில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் ஏதாவது தெரிய வந்திருக்கா? அதாவது இந்த சிறு பிள்ளைகள், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சிறு பிள்ளைகள் எல்லாம் உள்ள மாட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து அந்த பகுதியில் உள்ளவங்க சொல்றாங்க. அது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலா தான் இருக்கு. வேடிக்கை பார்க்கறவங்களை சொல்றாங்களே தவிர அவங்க வீட்டுக்காரங்க யாரும் சொல்லல. தம்பி, சம்பவ இடத்துக்கு அதிகாரிகள் யாரெல்லாம் வந்திருக்காங்க காதர் ஹுசேன்? அதாவது இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அந்த பகுதியில் உள்ள எஸ்பிக்கள், இந்த முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து இங்க முகாமிட்டு இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க.